வருகிறார். அப்ப நடந்த இது ஒரு கதை. பரீட்சித்துக்கும் தர்மத்துக்கு நடந்த சம்வாதம். ரொம்ப ஆச்சரியமான கதை பார். விருஷம் ரிஷாள தவளம் மேகந்தமிவ பிப்யுதம் வேபமானம் பதைக்கேன சீதந்தம் தாடிதம் காஞ்ச தர்ம துகாந்தீனாம் பிருஷம் அபகதாம் விவத்சாம் சாஸ்ருவதனாம் க்ஷாமாம் யவமசச்சுதீன். ஒரு பெரிய காளமாடு, இன்னொரு பசுமாடு. காளமாடு இருக்கிறது, பசுமாடு இருக்கிறது. கையில் வில்லை எடுத்துட்டு பரீட்சித்து அங்கங்கே போயிட்டு வந்துட்டு இருக்காள். இன்னமும் நம்ம நாட்டில் எதுவும் நடக்கிறதேன்னு பார்த்தா ஒரு காளை ஒரு பசு ரெண்டு ஏனோ அழுதுன்னு இருக்கு. யாரோ ஒருத்தன் போட்டு ரெண்டையும் அடின்னு அடிக்கிறான். காளை மாட்டை அடிக்கிறான், பசு மாட்டை அடிக்கிறான். இது ரெண்டையும் அடிச்சுட்டு இருக்கிறது இவனுக்கு ஒரே கோபம். அவன் பிடிச்சி என்னத்துக்காக இதை அடிக்கிற? காளையே நீ யார், ஏன் அழுதுன்னு இருக்கே? பசுவே நீ யார், எதுக்கு அழுதுன்னு இருக்கே? அப்போ அதுகள் பதில் சொல்றது, தபஹா சௌச்சம் தயா சத்யம் இதி பாதாக கிருத்தே கிருதாக அதர்மாம் சைஸ்திரையோ பக்னாக ஸ்மயம் சங்கமதைஸ்தவ இதானியம் தர்மபாதாஸ்தே சத்தியம் நிர்வர்த்தயேத்யதஹ இதி தர்மம் மஹீம் சைவ சாந்தயித்வா மகாரதா தபஹா. அப்போ அந்த மாடு பதில் சொல்ல ஆரம்பிச்சது, நாங்கள்லாம் 4 காலில் தான் நின்றுந்தோம். ஆனால் அந்தோ இப்போ 4 கால் இல்லை பாருங்க. கிருத்தயுகத்தினுடைய முதல்ல 4 காலில் இருந்து தான். கிருத்தயுகம் முடிஞ்ச உடனே 1 கால் படுத்து 3 காலில் இருந்தது. திரேதாயுகம் முடிஞ்ச உடனே 2 கால்கள் படுத்து 2 காலில் இருந்தது. துவாபரயுகம் முடிகிற சமயத்துக்கு 3 கால் படுத்து ஒரே காலில் நின்றுடு. அதனால தான் நான் ரொம்ப சிரமத்தில் இருக்கேன். என்ன காலை பற்றி அது சொல்கிறது? தபம், சௌச்சம், தயா, சத்தியம். இந்த 4 தான் கிருத்தயுகத்தினுடைய 4 காலம். இதுதான் தர்மத்தினுடைய கால். இந்த 2 காளமாடும் பசுமாடும் ஆறு தெரியுமோ? காளமாடு தான் தர்மம், பசுமாடு தான் பூமி. இந்த பூமி தாயாரிடத்துல தர்மம் இருந்தால் தானே வாழ்க்கையே ஓடும். ஆனால் அது இல்லாமத்தான் ஆரோ நம்ம ஆட்டா இருக்கிறவா போட்டு அடிச்சுட்டு இருக்கா. அதுதான் அது அழறது. இப்போ நான் தர்மம் நன்னா இருக்கணும்னா 4 காலில் இருக்கணும். தவம் இருக்கணும், தூய்மை இருக்கணும், இரக்கம் இருக்கணும், உண்மை பேசுதல் இருக்கணும். இந்த 4 இருந்தால் தான் உலகம் நன்னா இருக்கும். ஆனால் இதில் ஒவ்வொன்றா குறைஞ்சின்னு வருதான். கலியுகத்தில் இப்போ கடைசியில் ஒரே ஒரு காலில் தான் நின்றுட்டுருக்கேன் என்று இது அழறது. அப்போ அவனுக்கு தோணிது, கலி தான் எல்லாத்துக்கும் காரணம் போல் இருக்கு, விட்டேனா பார். இப்போவே அந்த கலியை ஓட ஓட விரட்டி விடுறேன்னு பரீட்சித்து துரத்தினான். அது ஓடினது நின்று திரும்ப சொல்லித்து, என்னை எதுக்கு துரத்துறே? கிருத்த திரேதா துவாபர யுகத்தை படைத்த அதே இறைவன் தான் என்னையும் படைச்சிருக்கார். என்ன குத்தம் சொல்லாதே, உன்னை திருத்திக்கணும் வருது. நம்ம வாழ்க்கையிலே தான் உண்மை. ஊரை குற்றம் சொல்லி ஒரு பிரயோஜனம் இல்லை. நாம தான் நம்மை திருத்தி கொள்ள வேண்டும்.